இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்பிள் சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அதுக்கு தேவையாக போன்லெஸ் சிக்கனை எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம வந்து மிக்சடு குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வச்சுருக்கோம், அதுதான் ஆட் பண்ணுறோம். சரியா? அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா சிக்கனை விரவணும். விரவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது நம்ம வச்சுருக்கிற மிக்சடு குழம்பு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா சிக்கனை வந்து நல்லா விரவணும். இப்போது நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போது அந்த மிக்சடு தூள் இல்லாதவங்க வந்து வத்தல், மல்லி, நல்ல மிளகு, மஞ்சள் பொடி போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா பொடியும் இப்போ நல்ல மிளகு பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா சிக்கனை வந்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம விரவணும். விரவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போடுறோம். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து அழகாக நமக்கு எப்படி இருக்கும், நல்லா பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? சிக்கன் நல்லா அந்த அரைப்போட நல்லா ஊறி இருக்கும். இனி ஒரு 1/2 hours நம்ம ஊற விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன பேன் எடுத்து ஒரு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் நம்ம வந்து சிக்கனை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது சிக்கன் வந்து வெந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அழகாக நம்ம அந்த போட்ட தூள் வந்து உதிராமல் அழகாக வருது பார்த்தீங்களா? இப்போது சிக்கன் வந்து வெந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கனை வேக வைக்கணும். ஏன்னா சிக்கன் வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஒரு 3 minutesலேயே வெந்துடும். அதனால் மீடியம் வச்சு நம்ம வந்து சிக்கனை வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நம்ம திருப்பி எடுக்கிறோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை எடுக்கிறோம். நல்லா அழகாக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நம்ம இனி சாப்பிட்லாமா? நான் இனி சாப்பிட போகிறேன். நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. நம்ம another வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.